புத்தாண்டின் முதல் நாள் என்ன பொருட்களை வாங்க வேண்டும் என ஜோதிட வாத்தியார் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அவர் குறிப்பிட்டதாவது, ஆங்கில புத்தாண்டை காட்டிலும் தமிழர்களுக்கு சித்திரையும் தை மாதமும் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இருப்பினும் ஆங்கில புத்தாண்டை மக்கள் மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டதால் அதற்கு ஏற்ற வகையில் சில பொருட்களை வாங்க வேண்டும். அவை என்ன என்று பார்க்கலாம். புது ஆண்டின் முதல் நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் விரிவான விளக்கம். புது ஆண்டின் முதல் நாளில் நல்லெண்ணத்துடன் வாங்கப்படும் பொருட்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வச் செழிப்பு, அமைதி மற்றும் நலத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. அதற்கான முக்கிய பொருட்கள்: முதலில் தங்கம். தங்கம் என்பது செல்வத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. புதிய ஆண்டு தொடக்கத்தில் தங்க நகைகள், தங்க காசுகள் அல்லது தங்க பிளேட்டுகள் போன்ற பொருட்களை வாங்குவது செல்வம் மற்றும் உயர்வை உறுதி செய்யும். தங்கம் வாங்குவது உங்கள் குடும்பத்திற்கு நீண்டகால நன்மையை தரும். குறிப்பாக தங்க மோதிரம் அல்லது தெய்வீக தங்க சிலை வாங்குவது பக்தியையும் செழிப்பையும் குறிக்கிறது. இரண்டாவது, வெள்ளி. வெள்ளி என்பது சுத்தத்தையும் செழிப்பையும் குறிக்கும். வெள்ளி துருவி, குடங்கள் அல்லது வெள்ளி விளக்கு போன்றவை வாங்குவது உங்கள் குடும்பத்தில் சக்தியை சேர்க்கும். தெய்வீக பூஜைகளுக்கு வெள்ளி பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது நல்லது. மூன்றாவது, தானியங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள். அரிசி, பாசிப்பருப்பு, நல்லெண்ணெய், கோதுமை மாவு போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்குவது செழிப்பு மற்றும் பசியற்ற வாழ்க்கையை குறிக்கிறது. உங்கள் வீட்டில் முழுமையான உணவு கிடைக்கட்டும் என்ற நம்பிக்கையை உருவாக்குகிறது. கூடவே புது சீசனின் ஸ்பெஷல் பொருட்களான கற்கண்டு, நெய் போன்றவை வாங்கவும். நான்காவது, புத்தாடைகள். புதிய ஆடைகளை வாங்குவது புதிய துவக்கத்தை குறிக்கும். குடும்பத்தினர் அனைவருக்கும் புதிய ஆடைகள் கொடுத்தால் அனைவரும் புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தும். புது ஆடைகளை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து அதன் பிறகு அணிவது நன்மையை ஈர்க்கும். ஐந்தாவது, பூஜை பொருட்கள். தெய்வீக பொருட்களை வாங்குவது புதிய ஆண்டில் ஆன்மீக வளர்ச்சியை தரும். குங்குமம், சந்தனம், தீபம், திரியுடன் கூடிய பூஜை பொருட்களை வாங்குங்கள். இதன் மூலம் வீட்டில் தெய்வீக ஆசியை வரவேற்க முடியும். ஆறாவது, புத்தகங்கள். அறிவு மற்றும் சிந்தனையை வளர்க்க புத்தகங்களை வாங்குவது சிறந்தது. புது ஆண்டில் உங்களுக்கு உதவும் திறன் மேம்பாட்டு புத்தகங்கள், ஆன்மீக நூல்கள் அல்லது உங்கள் ஆர்வங்களுக்கு உடன்படக்கூடிய புத்தகங்களை வாங்குங்கள். இது உங்கள் சுதந்திர சிந்தனையை வளர்க்கும். ஏழாவது, பச்சை செடி அல்லது தாவரம். பச்சை செடி, குறிப்பாக துளசி செடி, செவ்விலை செடி போன்ற தெய்வீக மூலிகை தாவரங்களை வாங்குவது நல்லது. இது வீட்டிற்கு புதிய சக்தியை மற்றும் சுகாதாரத்தை கொண்டு வரும். செடிகளை பராமரிப்பது வாழ்க்கையில் பொறுப்பை உணர்த்தும். எட்டாவது, பரிசு பொருட்கள். புது ஆண்டில் முதல் நாளில் நலம் பெற உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சில சிறு பரிசுகளை கொடுக்கலாம். இது உறவுகளை உறுதிப்படுத்தும். யாரையாவது மகிழ்விக்க அந்த நாளில் ஒரு சிறிய பரிசு கொடுங்கள். இவை வாங்க உங்களிடம் பணம் இல்லையா? கவலையை விடுங்க. உங்க குலசாமியை வேண்டிக் கொண்டு மஞ்சள் துணியில் 11 ரூபாய் உங்களது வேண்டுதலை கூறி வேண்டுங்கள், நினைத்தது நடக்கும். புது ஆண்டின் முதல் நாளில் எந்த பொருளை வாங்கினாலும் அதை மன நிறைவுடன், தெய்வீக நம்பிக்கையுடன் வாங்குவது முக்கியம். இது உங்கள் வாழ்வில் செழிப்பையும் நலத்தையும் கொண்டு வரும். இந்த புது ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நலமும் செழிப்பும் நிறைந்ததாக அமைய வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் ஜோதிட வாத்தியார். நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக, மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.